இந்த வரவேற்பை நடத்துவதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஐயா மனோகரேசரை முக்கியஸ்தர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு இன்று எனவே யாரும் நினைக்க கூடாது, மலையக மக்களுடைய எந்த பிரச்சனையையும் இப்பொழுது இருக்கின்ற குறியோடு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி தீர்மானம் எங்களுக்கு ஆதரவுக்காக. அடுத்தது முதல்ல மக்களுடைய மனங்கள் வேறமாயிருந்துச்சு. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரித்த வேட்பாளர் தோல்வி கண்டோன்னே பொது தேர்தலில் அந்த மக்களுடைய மனசு வந்து வேறமாகி போயிடுச்சு. வருது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட மலையத்தில் மக்கள் வாக்களித்தாங்க. இவ்வளவு நாள் வந்து திகாம்பரமும் ராதாகிருஷ்ணனும் மனோகர்ஷனும் மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க. இனி வந்து அன்றகுமார் திசாநாயக தான் இந்த மக்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க போகிறான்னு ஊர்லியா மாவட்ட மக்கள் எல்லா மாவட்டத்துலேயும் தமிழ் மக்கள் மாற்றி வாக்களித்தாங்க. நாங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். அப்படியே எப்படி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, நம்ம துரோகம் செஞ்சிட்டோமோ, அண்டகுமார் திசாநாயகம் வந்து தான் மக்களுக்கு எல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்ப்பில் இருந்தோம். அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் மிக அழகாக பேசினார். நாங்கள் 7 பேஜ் நடத்துல வீடு கட்டினா கூட அதையும் குறை சொன்னாங்க, 10 பேஜ் தாரன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு ஒப்பனை வாங்கி கொடுத்தா இன்னும் இந்த மக்களுக்கு ஒப்பனை கிடைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை பேசி மக்களுடைய வாக்குகளை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு சம்பள பிரச்சனையில் கம்பெனிக்கார 200 ரூபா கொடுத்தாங்க. அரசாங்கம் இடைக்காலமாக 200 ரூபா கொடுத்தாங்க. 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க அதை வந்து தொடர்ந்து கொடுக்க மாட்டாங்க, அந்த அரசாங்கம் இருக்கிறதையும் கொடுப்பாங்க. அப்போ உடனடியாக 200 ரூபா கூட்டினோன்னே அரசாங்கம் செலவு ஒதுக்கணுன்னே நானும் ராதா அண்ணனும் மனோகரன் அவர்களும் 3 பேருமே கழித்து அன்றைக்கே பட்ஜெட் போடுறதுக்கே நினச்சிட்டோம். ஓகே, இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வந்து அதே மாதிரி நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் 3 பேரும் ஆதரவு கொடுத்தோம். ஆதரவு கொடுத்தோன்னே சில பேர் ஜேபிக்காரங்க சொல்லிக் கொடுத்து மனோகரன் வந்தால் செருப்பால் அடிக்கணும், ராதாகிருஷ்ணன் வந்தால் செருப்பால் அடிக்கணும், திகாமா வந்தால் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. நான் எங்களுக்கு பேச முடியும். எங்கள் 3 பேருமாய் உணர்வாக வேலை செஞ்சு யார் இருக்கமான மலையத்தில் நல்லாட்சி காலத்தில் தான் மலை மக்களுக்கான பொற்காலம் கிடைச்சி. அந்த மக்களுக்கான காணி உரிமை, வீட்டு உரிமை, பிரதேச சபைகள் அதிகரித்தது, அதிகார சபை கொண்டு வந்தது, ஏஜ் டிவிஷனை அதிகரித்தது. இந்த மாதிரி உரிமை சம்பந்தமான வேலையை நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம், வேறு யாரும் செய்யலை. ஆனால் இவ்வளோ செஞ்சு கொடுத்த எங்கள் 3 பேர்த்தையும் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எதை பேசினா அடிப்பானுங்க. ராதான எதை பேசினாலும் சரி, மனோகரன் எதை பேசினாலும் சரி, நம்ம 10-20 பேர் தான் இருப்பாங்க, கீழே மோசமாக அடிப்பானுங்க. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கேட்பானுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த அரசாங்கம் உங்களுக்கு காணி கொடுக்க போகிறது கிடையாது.
நாங்கள் போய் ஜனாதிபதியை கண்டு கேட்டால் அவர் எங்கிட்ட கேட்குறாரு காணி எங்கே இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் காணி இருக்கு தானே, கொடுக்க வேண்டியதானே காணி வந்து. நாங்கள் போய் சொல்லணுமா அவருக்கு? ஏன்னா அவங்களுக்கு நம்ம மக்கள் வந்து காணி உரித்தோட மலையில் வாழ்கிறது இத்தவரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ போன வரவு செலவு திட்டத்தில் சம்பந்த விஜயரட்ன நாங்கள் பேசும்போது சொன்னார் வந்து இந்தியா வீடு திட்டம் 4000 வீடு திட்டம் முடிக்கணும்னு சொன்னார். ஆனால் ஒரு வீடு கூட முடிக்கலை. நாங்கள் 4.5 வருஷத்தில் 4500 வீடு முடித்தோம். வந்து 4000 வீடு அரசாங்க சலுகையிலே முடிச்சிடறோம்மா. கிட்டத்தட்ட 8000க்கு மேலே வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்துக்கிறோம். அப்போ நாங்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் 8000 குடும்பங்களுக்கு மேலே 7 பேச்சு நிலத்தில் வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு மலையத்தில் உள்ள கட்சிகளும் சில பேர் சொன்னாங்க 7 பேச்சுன்னா நாங்கள் வந்து 10 பேச்சு, அந்த 10 பேச்சு ஒரு பேச்சு வாங்கி கொடுக்கல. நான் கட்டின குருவி வீடு கூடுன்னு சொன்னாங்க, அவங்க வந்து பங்களாம் கட்டி கொடுக்கல. இந்த மாதிரி ஒருத்தர் செய்ய போனால் அது எதிர்க்க சொல்லாமே ஒன்றுமே செய்ய மாட்டான். நாங்கள் வந்து 20 பேச்சுமோ 30 பேச்சோ ஒருத்தரும் கொடுக்க மாட்டோம். ஒன்று மணி நினச்சிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இன்னைக்கு நான் அமைச்சராக இருக்கும் பொழுது மனோகரன்கிட்டையும் பேசி ராதனோடையும் பேசி போயிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் பேசி லயம் ஒரு ஆள் குடும்பத்தில் லயத்தில் ஒரு ஆள் குடும்பத்தில் இருந்தால் அது பென்ஷன் எடுத்தாலும் சரி வேலைடி பரவாயில்ல, அந்த ஆளுக்கு 7 பேருக்கு நடந்து நிலத்தை கூட்டு அவங்க கீழே மேலே கட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 1,50,000 குடும்பம் இருந்துச்சு. 1,50,000 குடும்பத்துக்கு கேட்டோம். இப்போ பாருங்கள், அதே கொடுக்க மாட்டான். நமக்கு எப்படி திருவிழா ஓட்டுறவங்க கொடுப்பான், ஆசிரியர்களுக்கு கொடுப்பான், மலைகள் எல்லாத்துக்கும் கொடுப்பான், கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம காலகாலமாக மக்களை ஏமாற்ற முடியாது. இப்போ போன கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் அதை செய்ய சொன்னவங்கன்னா இப்போ அவங்க வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியல. அதனால முதல்ல நல்லாட்சி அரசாங்கத்தில் நாங்கள் லயத்தில் ஒருத்தர் இருந்தால் அந்த ஆளுக்கு லயத்தை ஃபுல்லாக உடைச்சிட்டு உங்களுக்கு காணி கொடுத்தாவே அப்போ எங்களுக்கு அந்த லயத்தில் உள்ள வீடு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றவங்களுக்கு வந்து முதல்ல ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கிடைக்கிற எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் நாங்கள் 8000 குடும்பங்களுக்கு மேலே வீடு கட்டி கொடுத்தோம், காணி வாங்கி கொடுத்துறோம். அப்போ என்ன சொன்னு கேட்டால் இந்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு காணி கொடுக்குறதாக இல்லை. நான் நம்பலை. வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. வந்து இன்னைக்கு பாருங்கள், தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஜனாதிபதி என்ன சொன்னார்? வந்து பாராளுமன்றத்தில் ஒரு தகரம் போனாலும் 10 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார். வீடு உள்ளவங்களுக்கு காணி இல்லாதவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பேன்னு சொன்னார். காணி உள்ளவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. கம்பெனியோட பேசி 7 பேருக்கு காணியை வாங்கி கொடுத்து அவங்க 50 லட்சம் கொடுத்தா கடிக்கிற போகிறாங்க. இன்னும் மக்களுக்கு இன்னும் தெரியலை. நம்ம மக்களுக்கு தெரியும், இன்னும் மிதக்கிறாங்க. வந்து 400 ரூபா 200 ரூபா கூட்டினோன்னே அதுங்க மிதக்கிறாங்க. நான் என்னென்னு கேட்டால் ஓகே 200 ரூபா கொடுத்தது நியாயமான சம்பளம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் எதுக்கு தெரியல. அந்த 200 ரூபா கிடைச்சனாலும் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? நம்மளை பங்களா கட்ட போகிறோமா? நம்மளோட முழுக்க நம்மளோட வாழ்க்கை மாற போகுதா? அது ஒரு நிவாரணம். அதனால தான் நாங்கள் கூட்டணி சார்பாக நானும் மனோகணேசனும் ராதாகிருஷ்ணன் சொன்னோம், இந்த சம்பளம் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கும் கூட்ட முடியாது. அதனால் இவங்களுக்கு ஒரு நிலங்களை பிரித்து கொடுத்து இவங்களுக்கு ஒரு சிறு தோட்ட உரிமையாக்குனா இவங்க வாழ்க்கையை பார்த்துக்கொள்வான்னு சொல்லி அந்த கோரிக்கை இன்னும் வச்சுருக்கோம். நம்ம உண்மையிலே நாங்கள் ஏன் சஜித் பிரேமதாசர் இருக்கோன்னு சொன்னால், சஜித் பிரேமதாசர் வந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மக்களுக்கான 7 இல்லை 10 பேச்சு நிலம் கிடைக்கும். வேறு யார் வந்தாலும் கிடைக்காது. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இனவோட இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், எல்லாம் பொறுமையாக இருங்க, எங்களோட இருங்க. நாங்கள் இருக்கைகள் உங்களுக்கு உண்மையாக நடந்துக்கிட்டோம். நான் உங்களுக்கு பொய் சொல்லலை. நாங்கள் அதனால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெல்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் நிற்போம். அது ஷுவர். யார் வேணால் அவங்கள தான் நிற்பாங்க. அப்போ வெண்ட பிறகு நாங்கள் 3 பேர் அமைச்சராக வருவோம். அப்போ நிறைய பேர் வருவாங்க. அப்போ பார்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் அமைச்சு நம்ம மக்கள் உரிமைக்காக போடுவாங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது, இப்போது ஜனரஞ்சத்துக்காக மாட்டாங்க. யாரோ அமைச்சராக தான் அமைந்து போயிடுறாங்க. அந்த அமைச்சரை வந்து செய்யணுமே, வந்து அமைச்சர் மாதிரி செய்யணுமே. இந்த நான் ரம்போட நானும் டெஸ்ட் போர்ட் இங்கிட்ட பகவத்தில் போட்டில் போய் பாருங்கள். இன்னும் புயலில் பார்த்து போட்டு இன்னும் வீடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனையை தீர்க்கலை. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கலை. நாங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், உடனடியாக காணி எடுத்து வீடுகளை கட்ட ஆரம்பித்து கொடுத்துருப்போம். நம்ம வந்து நான் இருக்க காலத்துலலாம் நெருப்பு பிடிச்சா உடனடியாக வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன் நான் வந்து. அதனால் நாங்கள் செஞ்ச வேலை உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையிலே அது இந்த இடத்துக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து எங்களோட இருங்க. இன்னும் எங்களோட 2 தலைவர்கள் பேசியிருக்காங்க. பேசி முடிஞ்ச பிறகு போவோம். அதனால் நீங்கள்
அடுத்தடுத்து நாங்கள் தோட்டப்புறத்துக்கு வருவோம். இனிமேல் எங்களோட இருங்க. இனிமேல் வந்து காணி குடுக்காடி போட்டால் போராட்டத்துக்கு இறங்குவோம். அந்தந்த தோட்டத்தில் போராட்டத்தை செய்வோம். நம்ம வந்து யாருக்கும் பயப்படாங்க. நாங்கள் இருக்கிறோம். இந்த கிழங்கன் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி பிரச்சனை. அன்றைக்கி நாங்கள் 3 பேர் குரல் கொடுத்தோம். ஆனால் இதே நாங்கள் அரசாங்கத்திலேருந்து ஜேபி எதிர்கட்சியிலேருந்து என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஒரு என்ன பேசியிருக்காங்க. அதனால் இந்த அலையில் வந்தவங்களாம் அலையோடு ஓடி போயிடுவாங்க. நாங்கள் தான் தொடர்ந்து இருப்போம். அடுத்த பேனும் வெல்லுவோம். அடுத்த பேனும் யார் ஜனாதிபதியார் அவரோட சேர்ந்து நம்ம மலை மக்களுக்கான காணி உரிமை பெற்றுக் கூறிக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.